நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டு வந்துச்சுன்னா அம்மா ரசம் வச்சுட்டு அது கூடவே மிளகுக்கறி வறுவலும் வச்சு கொடுப்பாங்க. ரசம் ஆக்சுவலாக ஒரு மூலிகை மருந்து மாதிரி தான் அம்மா அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. இது நம்மளுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதை விட கொலஸ்ட்ராலையும் மெயின்டைனாக வச்சுக்கிறோம். ரசம் என்னோடய ஸ்டைலில் தான் தாளித்து எடுத்துக்கிட்டேன். என்னுடைய பையன் மட்டும் கொஞ்சமாக எனக்கு லெமன் ரைஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவனுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அம்மாவுடைய ஸ்டைலில் மிளகுக்கறி வறுவல் செஞ்சுருந்தேன். இதுக்கு ஒரு பேனில் மிளகு, சீரகம், கசகசா மூணுமே ஈக்குவலாக சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலா கூட சிக்கனையும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மிளகு கறி வறுவல் ரெடி ஆயிரும். இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுதான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். அவ்வளோதாங்க, நாளைக்கு பார்க்கலாம்.